சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இப்போ எடுத்திருக்கிற முடிவு அத்தைக்காகவும் தானா? அர்ஜுனை பிரிஞ்சு நான் படுற கஷ்டத்தை விட அத்தை படுற வேதனையை என்னால தாங்கிக்க முடியல. நேத்து கூட பாத்தீங்கல்ல, இல்லாத அர்ஜுனை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அர்ஜுனை நினைச்சு மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இப்போ அவங்களோட நினைப்பு முழுக்க அர்ஜுன் மட்டும்தான் இருக்காரு. அர்ஜுனை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தினா மட்டும்தான் அத்தை நிம்மதியா இருப்பாங்க. ஏற்கனவே டாக்டர் அத்தையோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி சொல்லிருக்காங்க. இப்போ அர்ஜுனை வேற காணோன்னு அத்தை சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க, எந்த டேப்லெட்டும் அவங்க போடவே மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமையில அவங்கள பார்த்துட்டு எப்படி என்ன நான் சும்மா இருக்க முடியும்? அவங்க கண்டுபிடிப்பாங்க, இவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு நேரத்தை வீணடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க அர்ஜுனுக்கு என்ன ஆபத்து வருமோன்னு மனசு பரிதவிக்குதுன்னு. அர்ஜுனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு. என்ன தங்கச்சிமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னால முடியல. என்ன செத்து தொலைடி, அதுதான் எனக்கும் வேணும். நீங்க ரெண்டு பேரும் ஒரே அடியா போய் சேர்ந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இங்க பாரு தங்கச்சிமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்காது. அர்ஜுன எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நானும் வேணா உன் கூட வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். திரும்ப நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது அர்ஜுனோட தான் வருவோம், சரியா? இல்ல என்ன நீங்க ஆட, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வந்து வண்டியில உட்காரு. ஆபத்துன்னு தெரிஞ்சோம் என் தங்கச்சியை நான் தனியா விட்டு என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால நானும் உன் கூட வருவேன். நீங்க எப்படி அர்ஜுனுக்காக துடிக்கிறீங்களோ அதே மாதிரி தானமா நானும் துடிப்பேன். பாரு, எனக்கு அவன் மேல பாசம்லாம் இருக்குமா?